ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பேபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, த பெஸ்ட் டிசிஷன் மேக்கிங் வித் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸையும் இந்த டிசிஷன் மேக்கையும் நம்ம எப்படி கோரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த டிசிஷனை ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது, உங்களால ஒரு 10x இல்லைன்னா 20x பெட்டர் டிசிஷன் மேக் பண்ண முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். உங்க தாய்மொழியில நீங்க ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தேடும்போது, அதை விட நீங்க செகண்ட் லாங்குவேஜ்ல திங்க் பண்ணி பார்க்கறதோ, இல்ல ஒருத்தர்கிட்ட செகண்ட் லாங்குவேஜ்ல உங்க ப்ராப்ளத்தை பத்தி பேசுறது மூலியமா உங்களோட டிசிஷன் மேக்கிங் ரொம்ப பெட்டரா இருக்கும். எப்படின்னா, நீங்க ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடா எமோஷனல் ஆக மாட்டீங்க. இன்னொன்னு, அதுக்கு பயாஸ்டா நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க. செகண்ட் ஒன் என்னன்னா, ஜெய்கர்னிக் எஃபெக்ட். இப்போ என் பிரெயின் ஜெய்கர்னிக் எஃபெக்ட்ல தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ற ஒரு டாஸ்கை விட இன்கம்ப்ளீட்டா விடுற டாஸ்கை பத்தி தான் அதிகமா திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அது எப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த 2 நாள் முன்னாடி பிளான் பண்றீங்க, அதை கம்ப்ளீட்டும் பண்ணிட்டீங்க. பட் ஆனா அதை டெய்லி பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 days கேப் விட்டுறீங்கன்னா, தேர்ட் டே உங்களோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த 2 days நீங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு உங்க பிரெயின் இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் ஜெய்கர்னிக் எஃபெக்ட். இதுக்கு பிரெயின் வந்து நம்மள ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்மள டென்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம பிரெயின்ல இருந்து. என்னன்னா, இந்த விஷயத்த நீ கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இதை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடு. இல்லன்னா நாளைக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம பிரெயின் நம்மளுக்கு இண்டிகேஷன் குடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல நீங்க ஒரு நாள் பண்ணுவீங்க, செகண்ட் டே பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஜைகர்னிக் எஃபெக்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலே, உங்க பிரெயின் பயங்கர ஆக்டிவ் ஆகும். நீங்க இன்கம்ப்ளீட்டா விட்ட விஷயத்த கம்ப்ளீட் பண்றதுக்கும் உங்க பிரெயின் உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும். நீங்க ஒரு விஷயத்த ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஜெய்கர்னிக் எஃபெக்ட்டுக்கு உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலா ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி உங்ககிட்ட இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லி. இப்படி உங்க பிரெயின் சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா, நீங்க ஒரு விஷயத்த ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான் செகண்ட் டிசிஷன் மேக். த தேர்ட் ஒன் இஸ் சாலமன்ஸ் பேரடாக்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளோட ப்ராப்ளத்தை நம்மளாலேயே சால்வ் பண்ண முடியாது. வேற யார்கிட்டயாவது எதையாவது சொல்லி கேட்டுட்டு இருப்போம். ஆனா நம்ம அடுத்தவங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும், ரொம்ப திங்க் பண்ணி, ரொம்ப சென்சிபிளாகவும் அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுப்போம். ஆனா நம்மளால அந்த டிசிஷனை ஓனா மேக் பண்ண முடியாது. நம்ம ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியும். இந்த ப்ராப்ளம், இந்த எஃபெக்டோட பேரு தான் சாலமன் பாரடாக்ஸ். ஸோ இந்த டிசிஷன் மேக்கிங்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ரிலேட்டடா இருக்குதோ அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஒருத்தர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க. அவங்க உங்களுக்கு பர்ஃபெக்ட் அண்ட் கரெக்டான ஒரு ப்ராப்ளம் சால்விங்க உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்க அதை எஃபெக்டிவா யோசிச்சு திங்க் பண்ணி உங்க பிரெயின் கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கு எப்போ ரெடியா இருக்குதோ அப்போவே நீங்க 50% டிசிஷன் மேக்கிங்க கரெக்டா எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணவும் தேவையில்லை. பட் ஆனா இந்த சாலமன் பாரடாக்ஸ்ல மட்டும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அது ரிலேட்டடான பர்சன் கிட்ட நீங்க அட்வைஸ் கேட்கும்போது இன்னும் பெட்டரான டிசிஷனை உங்களால மேக் பண்ண முடியும். இதுக்கு மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.